தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சீட் வேக்கன்சி அதாவது என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் நமக்கு வந்து ரிசல்ட் அப்படின்றது வந்தது. ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வந்து காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு, கோட்டாவில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜ் சீட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே மோரோவர் நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. பட் இருந்தாலுமே இதில் வந்து ஆக்சுவலாக சீட் இன்டேக் எவ்வளோ இருந்தது ஒரு காலேஜ்லேயும், அதில் வந்து எந்த அளவுக்கு சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட், கவர்மெண்ட் கோட்டா சீட் ப்ரைவேட் காலேஜ். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பிஏஎம்எஸ் கோர்ஸு. இது மாஹேயில் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 44 சீட் இன்டேக். ஆனால் சீட் அலாட்டட் எத்தனை நடந்ததுன்னா 41 சீட் வந்து அலாட் ஆகிடுச்சு. அதே போல் மகாத்மா காந்தி டென்டல், ஸோ பிஏஎம்எஸ் வந்து ஆயுர்வேதா கோர்ஸு, அதில் தான் 44 சீட் இன்டேக் இருக்குது. அதில் 41 சீட் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, அது அலாட் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது நமக்கு மிக குறைவான சீட்டு தான் இருக்குது. ஸோ அதே போல் மகாத்மா காந்தி டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 44 சீட் இன்டேக்கு. இதில் 41 சீட் வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிற சீட் ஒரு 3 சீட் அளவு தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறது மாஹேயில் இருக்கிற டென்டல் காலேஜ். இந்த டென்டல் காலேஜில் 35 சீட்டு இன்டேக்கு, அதில் 34 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சீட்டு தான் ரிமைனிங் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ நடந்த கவுன்சிலிங்கில் நமக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது எந்த காலேஜில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், அரியூர் அப்படின்னு சொல்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் 35 சீட் இன்டேக். அதாவது இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோல் சீட் கிடையாது. நான் வந்து என்ஆர்ஐ சொல்லலை. இது வந்து 7.5ன்னு சொல்கிறேன். 15% ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. நான் சொல்கிறது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு வருது இல்லையா, அந்த சீட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான சீட்டு மட்டும்தான் இது. இதில் வந்து 35 சீட்டு இன்டேக்கு, அதில் 35 சீட்டுமே அலர்ட் ஆகிடுச்சு வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில். சரி, இது எல்லாமே பிடிஎஸ், கரெக்டுங்களா? ஸோ பிடிஎஸ் டென்டல். இப்போ அடுத்தது நாம் வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ சீட் இன்டேக் இருந்தது கவர்மெண்ட் காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ இன்டேக்கு, அதில் எவ்வளோ சீட் அலர்ட் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ ஐஜிஎம்சி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் வந்து நமக்கு 131 சீட் வந்து இருக்குது. இந்த 131 சீட்டில் 127 சீட்டு அலாட் ஆகிடுச்சு. இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறது கதிர்காமம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு மிக முக்கியமான பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ். ஸோ 131 சீட்டில் 127 சீட்டு அலாட் ஆகிடுச்சு ரவுண்ட் 1. அதே போல் பிம்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 57 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு. ரிமைனிங் இருக்கிற சீட்லாம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே கிறிஸ்டின் மைனாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நாம் சொல்லலை. பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு வர அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா தவிர மீதி இருக்கிற சீட் இருக்கு இல்லையா, அது வந்து 57 சீட் வரும். அதில் 56 சீட் வந்து ஃபில் ஆகிடுச்சு பிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் மதகடிப்பட்டு, ஸோ இதில் வந்து பாருங்கள் 92 சீட் இருக்குது சீட் இன்டேக். இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. இதில் வந்து மைனாரிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஓவராலாகவே வந்து ஜென்ரலில் இருக்கிறது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 92 சீட் இருக்குது. இந்த 92ல் நமக்கு 91 சீட்டு அலர்ட் ஆகிருக்கு ரவுண்ட் 1. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இது வந்து 91 சீட்டில் 90 சீட்டு அலர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து எத்தனை சீட்டு அலர்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 கிட்டத்தட்ட வந்து ரிமைனிங் இருக்கிற சீட்டுன்னு பார்க்கும்போது ஒரு காலேஜுமே 1 சீட் இருக்குது, 2 சீட் இருக்குது, 3 சீட் இருக்குது, அவ்வளோதான். பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற சீட்டில் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றது இப்போ தெரியல. ஸோ இது வந்து ஜென்ரலாக அவங்க கொடுத்துருக்கிற அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு இல்லையா, அந்த அலாட்டட் லிஸ்ட்டு, இந்த அலாட்டட் லிஸ்ட்டில் இருந்து நாம் டவுன்லோட் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் சீட் வந்து அலாட் ஆகிருக்கு, ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்றதை தான் நாம் எடுத்திருக்கோம். பட் இதில் வந்து செகண்ட் ரவுண்டில் போகும்போது, நீங்கள் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், செகண்ட் ரவுண்டில் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, செகண்ட் ரவுண்ட் போகும்பொழுது இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து நீங்கள் ரீஅலாட்மெண்ட் கேட்பாங்க. அந்த ரீஅலாட்மெண்ட்டில் இருக்கும்போது செகண்ட் ரவுண்டில் போய் வேறு ஏதாவது காலேஜ் அலாட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ இருக்கிற காலேஜில் வேக்கண்ட் உருவாகும். திரும்ப வந்து அது வந்து இவருக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கிறவருக்கு அந்த சீட் வந்து போகும்.
ஸோ இது வந்து இயல்பு. அந்த மாதிரி யாராவது போகிறாங்கன்னா தான் இங்கே வந்து வேக்கண்ட் ஆகும். அப்படி இல்லை நமக்கு சீட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து வேக்கண்ட் ஆகும். மற்றபடி வேக்கண்ட் ஆகிறது ஒரு மிக மிக குறைவான விஷயம்தான். ஆனால் இங்கே கவர்மெண்ட் சீட்டில் வந்து நான் 127 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 131 சீட்டில் 127 இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 கூட கிடையாது. அப்படின்னா இதில் தனித்தனியாக கேட்டகரி வைஸ் எத்தனை சீட் இருக்குன்றது அவங்க சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டால் தான் நமக்கு தெரியும். வேக்கண்ட் லிஸ்ட்டை வெளியிட்டாங்கன்னா நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி. இப்போதைக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.